தெற்காசியாவில் முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று மாலை தொடங்க உள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களின் என்னவு? தெற்காசியாவில் முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று மாலை சென்னையில் தொடங்க இருக்கிறது. இன்றும் நாளையும் என 2 நாட்கள் இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கார் பந்தயம் நடைபெற இருக்கிறது. தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார் பந்தயம் நடைபெற உள்ள நிலையில் பந்தய சாலையில் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பந்தய சாலையை பொறுத்தவரை பார்வையாளர்கள் அமர்ந்து பந்தயத்தை காண்பதற்காக சிவானந்தா சாலையில் 3 மாடங்கள், அண்ணா சாலையில் 2 மாடங்கள் என மொத்தம் 5 பார்வை மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8000 பேர் அமர்ந்து கார் பந்தயத்தை பார்க்கும் வகையில் இருக்கைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக டிக்கெட்டுகளும் ஏற்கனவே ஆன்லைனில் விற்பனையானது கடந்த 25ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 1500 முதல் 14000 வரை இந்த டிக்கெட் விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 3 மணி முதல் 7 மணி வரை பயிற்சி சுற்றுகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை பயிற்சி சுற்று போட்டிகள் மற்றும் தகுதி சுற்று போட்டிகள் மட்டுமே நடைபெற இருக்கிறது. நாளை தான் பந்தய சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த 3 மணி முதல் 5 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி சுற்று போட்டிகளை இலவசமாகவும் முதல் 500 நபர்களுக்கு இலவசமாக காண்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக வரும் அனைவருக்கும் அந்த டிக்கெட் விற்பனையானது 1500 முதல் 14000 வரை டிக்கெட் விற்பனையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 7 மணி முதல் தகுதி சுற்று போட்டிகள் தொடங்கி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதற்கிடையில் பார்வையாளர்களை கவரும் வண்ணம் ஸ்டண்ட் ஷோவும் இந்த தீவு சுற்றி கார் பந்தயம் நடைபெறும் அந்த பந்தய சாலையில் நடைபெற இருக்கிறது. பந்தய சுற்று போட்டிகள் நாளை மாலை தொடங்கி இரவு வரை நடைபெற இருக்கிறது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பெங்கால் உள்ளிட்ட 6 அணிகள் இந்த பந்தய சுற்று போட்டியில் பங்கேற்க இருக்கிறது. ஒரு அணியில் 3 ஆண்கள் 1 பெண் என 4 பேர் ஒரு அணியில் இடம்பெறுவார்கள். அந்த மாதிரி 6 அணிகள் 24 வீரர்கள் இந்த பந்தய சுற்று போட்டியில் பங்கேற்க இருக்கின்றனர். இவர்களுக்கு 12 கார்களில் இந்த 24 வீரர்களும் பங்கேற்று இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கின்றனர். இந்திய ரேசிங் லீக் மற்றும் F4 என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த கார்களுடைய வேகம் பொறுத்தவரை 210 முதல் 240 கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதே இந்த இறுதிக்கட்ட பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதன் பிறகாக FIA ஆய்வானது நடைபெற இருக்கிறது. அந்த ஆய்வில் அனுமதி சான்றும் தர சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு பந்தய சாலையை சோதனை செய்யக்கூடிய ஆய்வானது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக தான் இந்த பயிற்சி சுற்று போட்டிகளும் தகுதி சுற்று போட்டிகளும் நடைபெற உள்ளது. நாளை பந்தய சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.